வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதில் மேல் பகுதி அடிப்பகுதி கட் பண்ணி எடுத்துட்டு தோலை வந்து லைட்டாக சீவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு சிப்ஸு சீவிற கட்டையில் நம்ம வாழைக்காயை சீவி எடுத்துக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் சீவக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் சீவக்கூடாது. இப்போ வந்து இதுக்கு மாவு ரெடி பண்ண ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/4 கப் அளவு அரிசி மாவு, 1 கப் அளவு கடலை மாவு, கொஞ்சமாக தூள் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அந்த அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. மாவு வந்து இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட்டா நம்மளோட சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. நீங்கள் வேணுன்னா மாவில் லைட்டாக ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை.